இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமை உங்கள் மீது அளவில்லாமல் இறங்க செய்ய போகிறார். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் உங்களை கர்த்தருடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் கொலோசியர் 1:27 நாம் பார்க்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் என்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். ஆண்டுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை நமக்கு தெரியப்படுத்த சித்தமாக இருக்கிறார். அந்த ஐஸ்வர்யத்தை நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ ஆழமான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல, ஐஸ்வர்யவான்கள். ஐஸ்வர்யவான்கள், ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுகிற பெண்கள். எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் நாம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். என்ன ரகசியம் அது? உலகத்தினரால் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. அவ்வளோ பெரிய ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறார். மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாக இருக்கிறார். நம்முடைய மன கண்களை திறக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். பிரகாசத்தை நம்முடைய மனதிற்குள்ளே ஊற்ற ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த வருஷத்திலே நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லும் போதே ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குகிறதை என்னால் உணர முடிகிறது. கர்த்தர் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறார், இறங்கி கொண்டிருக்கிறார். பயபக்தியோடு ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. கர்த்தருடைய மகிமையை இந்த வருஷத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ரகசியம் என்ன? உலகத்தினரால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு ரகசியம். ஒரு பெட்ரோல் காரை மேனுஃபேக்சர் பண்ணும்போது அந்த காரில் பெட்ரோல் ஊற்றினால்தான் அந்த கார் இயங்கும். அது மாதிரி தான் ஆண்டவர் நம்ம சரீரத்தை ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். நம்ம சரீரத்துக்குள்ள இயேசுவானவர் இருந்தால் தான் நம்மளால் வேலை செய்ய முடியும். அந்த பெட்ரோல் காரில் பாருங்கள், டீசலை கொண்டு போய் ஊற்றுனா அது உடஞ்சி போகும். எங்கள் டிரைவர் ஒரு முறை அப்படி தான் எங்கள் காரை பெட்ரோலுக்கு பதிலாக டீசலை ஊற்றி கொண்டு வந்துட்டார். எங்களுக்கெல்லாம் ஒரே ஷாக். அதுக்கு பிறகு நாங்கள் சொன்ன பிறகு அந்த டீசலை எடுத்துட்டு திரும்பி பெட்ரோலை ஊற்றி ஓட்ட முயற்சித்தார். ஆனால் அதில் ரிப்பேர் வந்து கொண்டே தான் இருந்தது. கடைசியில் நாங்கள் அந்த காரை விற்றுவிட வேண்டிய சூழ்நிலை வந்தது. இந்த சரீரத்துக்குள்ள இயேசுவானவர் இருக்கதான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். ஆண்டவர் உடைய மகிமைக்காக தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். இந்த சரீரத்துக்குள்ள எதுவுமே உள்ள நுழைய முடியாது. வேற ஏதாவது நுழைஞ்சதுன்னா நம்ம அழிந்தே போவோம். நம்மை கிறிஸ்துவுக்குள்ளாக சிருஷ்டித்திருக்கிறார். எபேசியர் 2:10 நாம் அதை தான் பார்க்கிறோம். நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரால் விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆண்டவர் யோசித்து 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 ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு மகிமை கொடுத்திருக்கிறாராம். அதை நம்ம வாசிக்க கேட்போமா? 1 கொரிந்தியர் 15:41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே, மகிமையிலே நட்சத்திரங்களுக்குள் நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது.
ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மகிமையை வைத்திருக்கிறார். உங்கள் மகிமையை அடுத்தவங்க சுமக்க முடியாது. எல்லாம் வித்தியாசப்பட்டிருக்கும். நட்சத்திரத்திற்கு நட்சத்திரம் மகிமை வேறுபட்டதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவருடைய மகிமை உங்கள் மீது அளவில்லாமல் இறங்க செய்ய போகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக, ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக, ஊற்றப்படுவதாக. நாம் ஆண்டவருக்கே மகிமை செலுத்துவதிலே முனைப்பாக இருப்போம். பிரியமானவர்களே, நமக்கு எந்த மகிமையும் வேண்டாம், வேண்டவே வேண்டாம். பிரியமானவர்களே, எங்களுடைய மகள் ஷேரன் ஜெபம் பண்ணும்போது அப்படி தான் ஜெபம் பண்ணுவான். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். எனக்கு இல்லை சுவாமி, எனக்காக நான் இதை கேட்கல, உம்முடைய மகிமைக்காக நான் அதை கேட்குறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவான். அது எனக்கு மிகவும் பிரியமாக இருக்கும். அப்படி தான் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். பிரியமானவர்களே, நம்மையே உயர்த்தாதிருப்போம். இந்த உலகம் சொல்லுது, உங்களையே நீங்கள் நம்புங்க. இங்கிலீஷில் சொல்கிறாங்க, பிலீவ் இன் யோர் செல்ஃப். ஒன்றை நம்பு, ஒன்னால் சாதிக்க முடியும், ஒன்னால் எல்லாத்தையும் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கே மகிமை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாங்க. அப்படி தான் ஒரு முறை டிவி இன்டர்வியூவில் ஒருத்தரை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்கும் பொழுது, அவர் ஒரு பெரிய பாடி பில்டர். அப்போது அவர்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் இப்படி உங்கள் பாடியை மெயின்டைன் பண்ணுறீங்களே, உங்கள் சரீரத்தின் அழகை இந்த ஜனங்களுக்கெல்லாம் காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். உடனே தன்னுடைய மசிலெல்லாம் அப்படி காமிச்சார். அவருக்கு ஒரே பெருமை, தன்னை அழகுபடுத்த, தன்னை பலப்படுத்த எவ்வளோ முயற்சி எடுத்திருந்தார். அதை மற்றவர்கள் காட்ட ஒரு தருணம் கிடச்சிருக்கேன்னு சொல்லி அவருக்கு ஒரே சந்தோஷம். அப்படி அவர் காட்டி கொண்டிருக்கும் பொழுதே அவரை இன்டர்வியூ பண்ணவர் சொன்னார், இவ்வளோ மசிலை வச்சிட்ருக்கீங்களே, நீங்கள் இதை வச்சு என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்டார். அப்போது அவர் பதிலே சொல்லலை. முகத்தை இறுக்கமாக வச்சுட்டு தன்னுடைய அழகை காண்பித்து கொண்டிருந்தார். திரும்பவும் நடுவில் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்வியூ பண்ணவர் திரும்பவும் உங்கள் அழகை மற்றவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, காட்டுங்க காட்டுங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். திரும்பவும் இதே கேள்வி கேட்டார், இந்த மசிலை வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அவரால் பதில் சொல்லவே முடியல. சும்மா சிரிச்சிட்டு பேசாமல் எழுந்து போய்விட்டார். இப்படித்தான் உலக ஜனங்கள் இருக்கிறாங்க. தங்களுடைய அழகை, தங்களுடைய பார்வையை, தங்களுடைய உடையை, தங்களுடைய உழைப்பை சோஷியல் மீடியா மூலமாக, மற்ற இன்டர்நெட் மூலமாக காண்பித்து தங்களையே மகிமைப்படுத்தி கொள்ளுகிறார்கள். தங்களுக்கு கனம் உண்டாக நடந்து கொள்ளுகிறார்கள், பேசுகிறார்கள், பழகுகிறார்கள். ஆனால் நம்மை ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார்? ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கும்படியாக, ஆண்டவருக்கு மகிமையை கொடுக்கும்படியாக. அதை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 10:31 நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் கர்த்தருடைய மகிமைக்கென்று அதை செய்யுங்கள் என்று. நாம் ஆண்டவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைத்து எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதா என்பதை பார்த்து பார்த்து செய்வோம். பிரியமானவர்களே, நாம் பெரியவன், நாம் பெரியவள் என்று நாம் ஒரு நாள் நினைக்கவே வேண்டாம். பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு அடிமைகள். அடிமையின் தாழ்மை என்று மரியாள் தன்னையே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தாள். அவள் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அவளுக்கு நடந்த பொழுது, கன்னியாக இருந்த பொழுது, கர்ப்பத்திலே குழந்தை உருவாகும் என்று அவளுக்கு சொல்லப்பட்ட பொழுது அதை அவள் பொருட்படுத்தவே இல்லை. தன்னை ஒரு பொருட்டாக எண்ணவே இல்லை. ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்தாள். அதன் நிமித்தமாக பாருங்க, அவளுக்கு எவ்வளோ பெரிய கணம். ஸ்திரீகளுக்குள் அவள் ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக, பாக்கியவதியாக இருந்தாள்.
அப்படித்தான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கூட நியூ இயர் தினத்தில் உங்கள் வீட்டில் சமைக்க வேண்டியது இருக்கும், மற்ற உறவினர்களோடு பேச வேண்டியது இருக்கும். எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு ஆண்டுடைய பாதத்திற்கு வந்திருக்கிறீங்க. உங்களை தாழ்த்தி வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்க உட்கார்ந்திருக்கிறீர்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் விசேஷித்தவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருடைய மகிமைக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் கர்த்தர் உங்களை கர்த்தருடைய மகிமைக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு முழுவதுமாக உங்களை தாழ்த்தி ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் இடத்துல வந்தது நிமித்தமாக என்ன பேசினாலும் பேசட்டும், அதை பொருட்படுத்தாதீங்க பிரியமானவர்களே. ஆண்டவருக்காக வைராக்கியமாக எழுந்து நெல்லுங்கள். கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்து உங்களை கட்டாயம் கனம் பண்ணுவார் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே நாம் கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே நம்மை மறைத்து கொள்வோம், ஒளிந்து கொள்வோம். எந்த மனுஷனையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், எந்த மனுஷியும் பார்க்க வேண்டாம். அப்போஸ்தலர் 17:28 நாம் அவருக்குள் பிழைக்கிறோம், அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறபடி நாம் ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடி வரும்பொழுது அவருடைய மகிமைக்குள் நம்மை மறைத்து வைத்து கொள்கிறார். அதைத்தான் தாவீது சொல்லுகிறான் பாருங்கள். உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஆண்டவர் நம்மை சுற்றி இருக்கிறார், நெருக்கி வைத்திருக்கிறாராம். அவரை விட்டு நம்மளால் எங்கேயும் ஓடவே முடியாது, எங்கேயும் ஓட முடியாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உங்களை பிரிப்பவன் யார்? பிரிக்கவே முடியாது பிரியமானவர்களே. நீங்கள் நினச்சா கூட உங்களால் முடியவே முடியாது. அதனால் இந்த புது வருஷத்தில் நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறீங்க? ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எனக்கு காட்டும், உங்களுடைய மகிமை எனக்கு காட்டும். அதை தான் மோசே ஆண்டவரத்தில் கேட்டான். மோசே 6 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை வனாந்தரத்தில் 40 வருஷம் சுமந்து கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு மனுஷனால் இது சுமக்க முடியுமா? அவன் ஆண்டவரத்தில் கேட்குறான், நான் இவர்களெல்லாம் கற்பந்தரித்தேனோ, இவர்களெல்லாம் நான் பெற்றேனோ, என்னால் முடியாது சுவாமி என்று கேட்டான். அவங்கெல்லாம் முறுமுறுத்தாங்க, ஆண்டவருக்கு எதிராக முறுமுறுத்தாங்க. சாதாரணமாக கீழ்ப்படுகிற ஜனங்கள்னா ஈஸியாக நடத்திட்டு போயிடலாம், ஆனால் முறுமுறுக்கிற ஜனங்களை அவனால் சுமக்கவே முடியவில்லை. அப்போ தான் ஆண்டவரத்தில் அழுகிறான். யாத்திராகமம் 33:16 எனக்கும் உமது ஜனத்திற்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததென்றும் எதினால் அறியப்படும், நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். எவ்வளோ உன்னதமான காரியம் பாருங்க. உம்முடைய மகிமை எனக்கு காண்பித்தருளும். மோசே எளிதாக சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னால் இதுக்கு மேலே முடியாது, என்னை விட்டுறோம் சாமி, வேற யாராவது பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை அவன் விடவே இல்லை. ஆண்டவரே, உம்முடைய மகிமை எனக்கு காட்டும், நீர் எங்களோடு கூட வாரோம் சாமி, உமது ஜனங்களோடு கூட வாரும், நீர் எங்களோடு கூட வருவதனால்தான் நாங்கள் விசேஷித்தவர்களாக இருப்போம் என்று சொல்லுகிறான். அப்படிதான் நீங்களும் இந்த வருஷத்தில் கேட்க போறீங்க. கேளுங்க பிரியமானவர்களே. ஆண்டவரே, நீர் வேண்டும் சுவாமி, எனக்கு நீர் வேண்டும், உம்முடைய பிரசன்னம் வேண்டும், உம்முடைய மகிமை வேண்டும். நீர் இல்லாமல் போனா நாங்கள் ஒன்றுமே இல்லை சுவாமி, ஆனால் நீர் எங்களோடு இருந்தால் நாங்கள் எவ்வளோ விசேஷித்தவர்களாக இருப்போம். கேளுங்க பிரியமானவர்களே. மோசே அழுதது போல ஆண்டுடைய சமூகத்திலே அழுவோம். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்கள் முன்பதாக வைத்திருக்கிறேன். கர்த்தர் அதே போல மகிமையின் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தருவாராக. இப்பொழுதும் மகிமையின் ஐஸ்வர்யத்தை ஆண்டவரத்திலிருந்து கேட்போமா?
ஸ்தோத்திரமப்பா, 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 ஸ்தோத்திரமப்பா. ஒவ்வொருவர் மீதும் நீர் ஆவியை ஊற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பெந்தைக்கோஸ்து நாளிலே சீஷர்கள் மீது உம்முடைய ஆவியை அக்னி போல ஊற்றினீரே, எவ்வளவு மகிமையாக இருந்ததப்பா, எவ்வளவு மகிமையாக இருந்தது. அந்த மகிமை இந்த இடத்துலயே ஊற்றுமப்பா, ஊற்றுமப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மீதும் ஊற்றுவீராக, ஊற்றுவீராக, ஊற்றுவீராக. ஒவ்வொரு நாளும் இந்த கிருபை பெருகட்டும், இந்த கிருபை பெருகட்டும். இந்த உள்ளான மனுஷன் இன்னும் புதிதாக மாறட்டும், மாறட்டும், மாறட்டும் அப்பா. எல்லா பிரச்சனைகளும் பிசாசனுடைய போராட்டங்களும் இன்றோடு முடிவடைகிறது, முடிவடைகிறது. ஒவ்வொரு வியாதியும் ஒவ்வொரு கட்டிகளும் இப்பொழுது கரைந்து போவதாக, கரைந்து போவதாக. உம்முடைய கரம் இறங்குவதாக, இறங்குவதாக. உமது பிள்ளைகளை தொட்டு சுகமாக்க இறங்குவதாக. இப்பொழுது 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 அவர்கள் சுகமாகட்டும் சுவாமி. ஆண்டவரே, காரணமில்லாத காயங்களை சுகமாக்குவீராக, அவர்களை குணமாக்குவீராக, குணமாக்குவீராக. சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் சுவாமி. கேன்சர் வியாதிகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகட்டோப்பா. ஆண்டவரே, டியூமர்கள் எல்லாம் சுகமாகட்டும், தலையில் இருக்கிற கட்டிகள் எல்லாம் சுகமாகட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா வியாதிகளும் இப்பொழுதே விலகி போவதாக. கிட்னிகள் சுகமாகட்டும், கேல் பிளாடர் எல்லாம் சுகமாகட்டும் அப்பா. ஆண்டவரே, சுகர் வியாதிகள் சுகமாகட்டும் சுவாமி. புதிய பான்கிரியாஸை ஒவ்வொருவருக்கும் தாரும் அப்பா, தாரும் சுவாமி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறதற்கு ஒரு சுகத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக, கொடுப்பீராக. ஆண்டவரே, முட்டி வலிகளை சுகமாக்கும், கால் வலிகளை சுகமாக்கும், நரம்பு வியாதிகளை சுகமாக்கும் சுவாமி. மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் இப்பொழுது சுகமாகட்டும் அப்பா. தடவி கொடுத்து முது பிள்ளைகளை சுகமாக்குவீராக. பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வந்திருக்கிற முது பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. ஆண்டவரே, அவர்களுடைய எதிர்காலம் செழிப்பா இருக்கட்டும் சுவாமி. சமாதானம், பரிசுத்தாவியின் சந்தோஷம் உமது பிள்ளைகளை மகிமையாக நிரப்புவதாக, மகிமையாக நிரப்புவதாக, மகிமையாக நிரப்புவதாக. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி சுவாமி. இந்த புது வருஷத்திலே உமது பிள்ளைகள் புதிய மகிமையை சுமந்து கொள்ளட்டோப்பா. நன்றியப்பா. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக, உம்முடைய மகிமையினால் நிரப்பிக்கொண்டே இருப்பீராக. அநேகர் மோசே போல நானும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் விருப்பத்தை ஆண்டவர் கொடுப்பார். பிரியமானவர்களே, கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உடைய மகிமை பிள்ளைகளுக்கு காட்டுவீராக. நீ சொன்னதை செய்யும் அளவும் அவர்களை கைவிடவே மாட்டீரப்பா, கைவிடவே மாட்டீர். உடைய மகிமையை பார்க்கட்டும். பிரகாசமான மன கண்களை ஒவ்வொருவருக்கும் தருவீராக, ஒவ்வொருவருக்கும் தருவீராக. வெளிச்சத்தின் பாதையிலே உமது பிள்ளைகளை நடத்துவீராக, நடத்துவீராக. அவர்கள் கரங்களை பிடித்து கொள்ளும் சுவாமி. ஆண்டவர், எந்த விக்கினமும் எந்த தீமையும் அவர்களை அணுகாதபடி ஆண்டவரே, அவர்களை சுற்றி அக்கினி மதிலாக இருந்து நடுவிலே மகிமையாக இருப்பீராக, மகிமையாக இருப்பீராக. தொடர்ந்து நீர் அவர்களை வழி நடத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.